Hi, hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த அப்ப கோவத்தழை அப்படிங்கற இந்த தழையை பத்தின குறிப்புகள் தாங்க பார்க்க போறோம். இது என்னென்ன நன்மைகள் தருதுன்றத பார்க்கலாம். வாங்க குறிப்புகள் ஆயிரம் அதில் சில உங்களுடன். இன்னைக்கு அப்ப கோவத்தழையை பத்தி பார்த்திடலாம். இந்த கீரை பாத்தீங்கன்னா கோவை கீரைக்கு உரிய மருத்துவ குணங்கள் அனைத்துமே இந்த கீரையும் கொண்டிருக்கு அப்படினு சொல்றாங்க. இந்த கீரை பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு சிறுவர்களுக்கெல்லாம் சளி இரும்பல் இருக்கும்போது இந்த கீரையை தான் கொடுப்பாங்களாம். அந்த மாதிரி கொடுக்கும்போது சளி இரும்பல்லாம் சரியாகிடுமாம். அப்பக்கோவ கீரை தழையை என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரும்பல் அது மட்டும் இல்லை சளி இருக்குது அப்படின்னா குழந்தைங்களுக்கு, அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு கூட ஒரு பாலாடையில் கொஞ்சமாக பால் எடுத்து இந்த அப்பக்கோவ கீரை தழையை நல்லா சாறு எடுத்து ஒரு 3 ட்ராப் 4 ட்ராப் அளவுக்கு விட்டு அந்த பாலாடையை குழந்தைங்களுக்கு கொடுத்துடுவாங்களாம். இந்த அப்பையை பார்த்தீங்கன்னா இயற்கை மருத்துவத்தில் அதிகமான பயன்படுத்தப்படுகிற கீரை, முக்கியமான கீரைகளாம். இந்த கீரை பார்த்தீங்கன்னா கொடி வகையை சார்ந்தது தாங்க. இது கோவக்கீரையோட ரகமாக தான் இதுவும் இருக்கும். அதாவது இதனோட பூ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிய வகை கீரை அப்படின்னு சொல்லப்படுதாம். இது எல்லா இடத்துலையும் கிடைக்காதுங்களாம், ரொம்ப ரேராக தான். அதுக்கு தான் அரிய வகை கீரை அப்படின்ட்டு இதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்களாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்பக்கோவை இலையில் வலுவான பாக்டீரியா எதிர்ப்பும் மற்றும் பூஞ்சை எதிர்ப்பும் பண்புகள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இது ஆராய்ச்சி மூலமாக நிரூபிக்கப்பட்டுள்ளதாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த அப்பக்கோவை தழையை தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அதை ஒரு கஷாயமாக ரெடி பண்ணுறாங்களாம். ஒரு சில இடத்துல இது எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மை நோய் வருது இல்லைங்களா, அதுக்கு வீட்டிலையே கஷாயம் ரெடி பண்ணி அதுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறதாம் இந்த அப்பக்கோவை தழை கஷாயம். அது மட்டும் இல்லைங்க, இந்த அப்பக்கோவை தழை பார்த்தீங்கன்னா வயிற்றுப்போக்குக்கு நல்ல மருந்துங்களாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் ஏற்படும் புண்கள் குணப்படுத்த இந்த அப்பக்கோவை இலை தான் பயன்படுத்தப்படுகிறதாம். இந்த தழையை பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து வணக்கி சட்னியாக செஞ்சிங்கன்னா செமையாக இருக்குங்க. இது ரொம்பவே நல்லது. ஜீரகம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கூடவே தனியா இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி நீங்கள் சட்னி சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து செஞ்சிங்கன்னா செமையாக இருக்குது. இந்த அப்பக்கோவை தழையை பார்த்தீங்கன்னா வாசமே ஒரு மாதிரி இருக்குங்க. நார்மல் கோவையை விட இந்த கோவை இலை அப்பக்கோவை இலை வாசனையே அந்த முள்ளங்கியோட கீரையெல்லாம் வாசம் வரும் இல்லைங்களா, ஒரு மாதிரி இருக்கும் இந்த கோவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனோட பழம் ரெட் கலரில் இருக்கும். இது அதிகமாக இது கொடி செடி தாங்க. இந்த பெரண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கிள்ளி வச்சாலே வந்துடும். பட் இந்த அப்பக்கோவையெல்லாம் கிள்ளி வச்சா வராது, கிழங்கு இருக்குங்களாம், அதை வச்சாதான் வரும் அப்படின்றாங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த அப்பக்கோவை தழை கிடைச்சா சட்னி செஞ்சு பாருங்கள். சின்ன வெங்காயத்தோட நல்லாவே இருக்குங்க. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கை கால் எல்லாமே ரொம்பவே இதை சாப்பிடும்போது உங்களுக்கு வலி இல்லாத இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் வகைகளோடு நான் சந்திக்கிறேன். கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் பயன்படுத்தி பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.